கிண்டர் ஆப்புக்கு ஆப் வைக்க வேண்டும். ஆழ்கடத்தல், போதை பொருள் விற்பனை, சென்னை சம்பவம், இது எல்லாமே இந்த ஆப் மூலியமா நடக்குது. ஓரினை சேர்க்கையாளர்களுக்கான செயலி இது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. சென்னையில் கிரைண்டர் செயலி மூலம் பழக்கமான இளைஞரின் வீட்டுக்கு வந்த நபர்கள் நகைகளை கொள்ளையடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி. இதே மாதிரி ஒரு சம்பவம் திருநெல்வேலி. இந்த கிரைண்டர் ஆப் வாயிலா வாலிபரோட நட்பு பழகி அவர் தனியாக வரவழைச்சி மொபைல் ஃபோன், 2 வீலர் இதெல்லாம் பறிச்சிருக்காங்க. 3 பேரை அந்த வழக்கில் கைது செஞ்சிருக்காங்க போலீஸாரும். இந்த ஆப் பயன்பாடு ஓரினை சேர்க்கையாளர்களுக்கு சொல்லப்படுது. வீட்டில் யாரும் இல்லை, ட்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் பேசி இளைஞர்களை வரவழைக்கிறாங்க. அந்த மாதிரி காத்திருந்த இளைஞர்களுக்கு தான் இந்த துயர சம்பவங்கள் நேர்ந்திருக்கு. பல கொலைகளும் இந்த ஆப் வழியா நடக்குது. உடனடியா இதை தடை செய்யணும். சென்னையில் இந்த ஆப் மூலம் வியாசார்பாடி MPK நகர் 3வது பகுதியில் ஹித்தேஷ், இவர் வாடகை வீட்டில் வசிச்சிட்டு வராரு, தன்னோட பெற்றோரோட வசிச்சிட்டு வராரு. MPK நகர் பகுதியில் சொந்தமாக துணிக்கடை நடத்திட்டு வராங்க. இவரும் இவங்க அப்பாவும் அந்த கடையை பார்த்துக்கிறாங்க. இந்த நிலையில் ஹித்தேஷ் தந்தை மற்றும் அவங்க தாயார் இருவரும் உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு பெங்களூர் போயிடுறாங்க. இந்த நேரத்தில் இந்த கிண்டர் ஆப் மூலியமா ஏற்கனவே பழக்கமான நபர் ஒருவரை ஓரின சேர்க்கைக்கு அழைக்கிறார் ஹித்தேஷ். அவரோட ஒரு ஆண் ஒரு பெண் என 3 பேர் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அந்த வீட்டுக்கு. வந்த உடனே இவரை பிடிச்சி பாத்ரூமில் வச்சு கட்டி போட்டுட்டு நகைகளை, வெள்ளி பொருட்களையும் கொள்ளையடிச்சிட்டு போடுறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா 30 பவுன் தங்க நகை, 4 கிலோ வெள்ளி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாத்ரூம் கதவை உடைச்சிட்டு வந்து இந்த ஹித்தேஷ் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில் MPK நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. ஹித்தேஷ் திருடு போன பொருட்கள் குறித்து மாறி மாறி சொல்றாரு. அதுல உண்மை சம்பவம் எவ்வளோ நகை காணா போச்சு, எவ்வளோ வெள்ளி பொருள், தங்கம்னு தெரியல போலீஸாருக்கு. அதனால உடனடியா அவங்க உறவினர்கள் இருந்த பெங்களூருக்கு தாய் தகப்பனுக்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்க. கேமராவிலையும் ஆய்வு செய்யறாங்க. அதுல 3 பேர் வந்தவங்க யாரு அவங்களையும் தேடிட்டு இருக்காங்க போலீசார். ஹித்தேஷ் வீட்டுக்கு வந்த 3 பேருடைய அடையாளங்கள் தெரிந்து கொள்ளதுல மும்முரமா இருந்து அந்த குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படின்னு போலீசார் தேடுதல் வேட்டையை நடத்திட்டு வராங்க. இதற்கிடையில பெங்களூருக்கு சென்ற ஹித்தேஷின் குடும்பத்தாருக்கும் தகவல் அளிக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்த உடனே இதோட தோராயமான மதிப்புகள், எவ்வளோ வெள்ளி காணா போச்சு, எவ்வளோ தங்கம் காணா போச்சு, இதெல்லாம் தெரிய வந்துடும். ஒரு சில நாட்கள்ல அவங்களையெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீசார். சென்னை புறநகர் பகுதியில இந்த கொள்ளை சம்பவங்கள் பெருகிட்டே வருது. கடந்த 2 நாட்கள்ல மட்டுமே அண்ணா நகர், கொட்டிவாக்கம், சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள்ல அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள், நகைப்பறிப்பு, கொலை, கொள்ளை, போதை பொருள் கடத்தல், இது எல்லாமே இந்த ஆப் மூலியமா நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல திருநெல்வேலி மானூரை சேர்ந்த வாலிபர் ஒருவர் கங்கை கொண்டான் சிப்காட் பகுதியில ஒரு கம்பெனியில பணிபுரிஞ்சிட்டு வராரு. இவர் திருமலை கொழுந்துபுரம் அவரை சேர்ந்த முத்துக்குமார், இவருக்கு வயது 22. இந்த கிரைண்டர் ஆப் மூலியமா நட்பா பழகி ஓரினை சேர்க்கையாளர் ஒருவரை வரவழைக்கிறாரு. தனியா வந்த இந்த வாலிபரை முத்துக்குமார் நண்பர்கள், நல்ல முத்து 21 வயசு தான் ஆகுது, அப்புறம் ஜெயராமன் இவரு 21 வயசு, 21, 24, 30 வயசுக்குள்ளதான் இதுல இருக்கிறவங்கலாம் அதிகம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே அவரை வந்து தகாத வார்த்தை சொல்லி திட்டி பேசுறாங்க. அவர்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்கு பாக்குறாங்க. தனியா வரவழைச்சிட்டோம், எப்படியாவது பணம் வாங்கிடலான்னு இவரும் ஆசை வார்த்தையை நம்பி தனியா போயிட்டாரு. அவர்கிட்ட பணம் இல்லை. அதனால என்ன பண்றாங்க, மொபைல் ஃபோன், 2 வீலர் இதை பறிச்சுட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. தப்பி வந்தவர் உடனடியா போலீஸுக்கு புகார் செஞ்சுட்டாரு.
முத்துக்குமார் உள்ளிட்ட 3 போலீசார் கைது செஞ்சிட்டாங்க. இது போன்ற சம்பவங்கள் பெருகிக் கொண்டே இருப்பதால சமீபத்தில் சென்னை காவல் ஆணையர் அருண் முதல்வர் அவருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தாரு. அதில் டேட்டிங் செயலி இந்த கிரிண்டர் ஆப் மொபைல் ஆப்பை தடை செய்ய வேண்டும் இந்த கோரிக்கையை தான் அவர் வச்சிருந்தாரு. ஏன்னா போதைப் பொருள் விற்பனை செய்ய இந்த கிண்டர் ஆப் அதிகமாக பயன்படுது. அந்த பிடிச்ச குற்றவாளிகள் எல்லாமே இந்த ஆப் மூலியமா போதைப் பொருள் வித்திருக்காங்க. அதனால இது உடனடியாக தடை செய்ய வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில கிண்டர் ஆப் பயன்படுத்தி சென்னையில் நடந்துள்ள கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிர்ச்சியை அளிக்கிறது. சமீப காலமா கிண்டர் ஆப் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆப் மூலியமா அறிமுகம் இல்லாத நபரோட பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம், அது வெளியில தெரியாது அப்படின்னு போறவங்க மோசடியில தான் சிக்கிறாங்க. இது போன்ற செயலிகளை யாரும் தொடர வேண்டாம். காவல்துறை இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும். இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்க. நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.